பெண்டிங் வச்சு அதை அப்படியே காம்ப்ளிகேட்டடாக நம்ம மாற்றிடுவோம். அதுதான் நமக்கு இன்னும் ஹெவியான ப்ரெஷரை க்ரியேட் பண்ணும். நாம் இதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்னா, இந்த வேலையை முடித்தா நெக்ஸ்ட்டு ரெஸ்ட் எடுத்துக்கலாம், ஒர்க் ஃபஸ்ட் ரெஸ்ட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மூளைக்கு நாமளே ரிவார்ட் கொடுக்கும்போது நம்மளோட மூளை ஆட்டோமேட்டிக்காக அந்த வேலையை முடிக்கிறதுக்கு மோட்டிவேட் பண்ணி ஹெல்ப் பண்ணும். அடுத்ததாக நம்மளோட மூளை சேவிங்ஸ் பண்ணுறதை விட அதிகமாக எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதுக்கு தான் மோட்டிவேட் பண்ணும். சேவிங்ஸ் பண்ணி என்ன பண்ண போகிற, நல்லா தாராளமாக செலவு பண்ணி மகிழ்ச்சியாக இரு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மூளை நம்மக்கிட்ட சொல்லும். அதை கேட்டுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு செலவு பண்ணிட்டோன்னா முன்னாடியே நம்ம கொஞ்சம் பார்த்து செலவு பண்ணியிருக்கலாமோ, தேவையில்லாமல் செலவு பண்ணி இப்போ தேவைக்கே கஷ்டப்படுற மாதிரி இருக்கே, அப்படியெல்லாம் நம்மளை பின்னாடி ஃபீல் பண்ண வைக்கும். சேலரி வந்ததுமே நல்லா தாட் பூட்டுன்னு செலவு பண்ணிட்டு மந்த் எண்டில் கடன் வாங்குகிற எல்லாராலையுமே இதை ஃபீல் பண்ண முடியும். என்ன குடிகாரம் போச்சு பேச்சு விடிஞ்சா போச்சுங்கிற மாதிரி சேலரி வந்ததுமே இதெல்லாம் மறந்து போயிடும்.